இன்றைக்கி ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அரிசி கழுவின தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் லெமன் சைஸில் ஒரு புளி வந்து அதில் போட்டு ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 3 தக்காளி போட்டு அதில் ஒரு 2 டம்ளர் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்சதை அதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தண்டோடு இருக்கிற கொத்தமல்லியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த தக்காளியையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ரசம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சா வந்து ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். ஓரளவு பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா பெருங்காயத்தூள் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் உப்பும் போட்டு இப்போ நம்ம ரசத்தை இதில் மாற்றிடலாம். உடனே வந்து நம்ம உப்பு வதக்கும் போதெல்லாம் போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த உப்புலாம் வந்து கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரசத்தை சர்வ் பண்ணிடலாம்.